எப்பவும் போல இன்னைக்கு ஈவினிங்கும் வந்து ஹீட் யூஸ் பண்றது இல்ல வேற ஏதாவது கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றது இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப். அப்படியா? போலாம். சைக்கிள் ஓட்டவா ரன்னிங் ரேஸ்க்கா? நல்ல வெயிட் கெயின் ஆவாங்க. பாபாய் காலமாடா. ஹாய், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அபியும் அவளும். ரொம்ப நாள் ஆயிடுச்சுல ஒரு காம் ஈவினிங் vlog பார்த்து. இன்னைக்கு பார்க்கலாமா? எப்பவும் போல இன்னைக்கு ஈவினிங்கும் வந்து இவன் சைக்கிள் ஓட்டுறதுல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். சைக்கிள் ஓட்ட போலாமா? போலாம். போலாமா? இன்னைக்கு வந்து சன்செட் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருந்துச்சு. அந்த சன்னோட கலர், அதுக்கப்புறமா மழை வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த கிளவுட்ஸ் இதுக்கெல்லாம் நடுவில் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் கேமராவில் எந்த அளவுக்கு கேப்சர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கேப்சர் பண்ணியிருக்கேன். நீங்களும் பாருங்க. சம்மர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே பப்பு வந்து வெளியில் விளையாட வந்து நான் கூட்டிகிட்டு போவே இல்லை. இப்போ ஒரு 10 டேஸாக வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணி அவன் வந்து சைக்கிள் ஓட்ட போகக்கூடாது அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே ஏதோ ஒன்று விளையாட வச்சு அந்த டைமை வந்து பாஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ 2 நாள் முன்னாடி வந்து சைக்கிளை பார்த்துட்டான். ஸோ அதை பார்த்ததுலேருந்து மறுபடியும் சைக்கிள் ஓட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பட் இப்போலாம் வந்து டைமிங் மாற்றிட்டேன். ஃபர்ஸ்ட்லாம் 5 to 5:30 தான் சைக்கிள் ஓட்டுற டைம். இப்போ வந்து 6 to 6:30 ஆக்கிட்டேன். ஏன்னா 5 o'clockல பயங்கரமாக வெயில் அடிக்குது. இப்போ 6 o'clock தான் வந்து அந்த வெயிலே வந்து கொஞ்சம் வந்து கம்மியாகுது. அதனால 6 o'clock மேல தான் இப்போலாம் வருது. இந்த சைக்கிள் வந்து பப்புக்கு செகண்ட் பர்த்டேக்கு நான் கிஃப்ட் பண்ணது. இப்போ ஆல்மோஸ்ட் 6 months ஆயிடுச்சு. பட் இதில் 2 மாதம் தான் வந்து ஒழுங்காக ஓட்டியிருப்பான். மிச்ச நாளெல்லாம் வந்து வெயில் அடிக்குது, மழை அடிக்குது அப்படின்னு நான் வந்து வெளியிலே கூட்டிகிட்டு வர மாட்டேன். அதனால இவன் கற்றுக்கிறதுக்கே வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். மரத்துல அடிச்சிடாத, நேரம் வந்து அந்த பக்கம் ரோட்ல போ. நான் புடிச்சா மட்டும் ஃபாஸ்டா போ. இப்போ வந்து என்ன பண்றான்னா, நான் வந்து சைக்கிள் கூடயே இது மாதிரி புடிச்சிட்டே போனேன் அப்படின்னா ஃபாஸ்டா போறது. அவனால எவ்வளவு ஃபாஸ்டா போக முடியுமோ அந்த அளவுக்கு ஃபாஸ்டா போறது. பட் நான் கை எடுத்துட்டேன் அப்படின்னா நிறுத்திடுவான், ஸ்லோவா போக ஆரம்பிச்சிருவான். குருவி போஸ், குருவி போஸ். அதுக்கு போஸே கொடுத்துடல பப்பு. சைக்கிள் ஓட்டி முடிச்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு போலாமா அப்படின்னு கேட்டா இல்ல வேணாம், ரன்னிங் ரேஸ் போலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ சைக்கிள் ஓட்ட வெளியில வந்தான் அப்படின்னா அதோட வீட்டுக்கு போறதெல்லாம் இல்லை. இந்த மாதிரி வேற ஏதாச்சும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கே போறது. இவன் சைக்கிள் ஓட்டி டயர்ட் ஆகுறானோ இல்லையோ, இவன் கூட ஓடியே நான் வந்து டயர்ட் ஆயிடுவான் போல. இன்னொரு ரவுண்ட் போலாமா சைக்கிள் ஓட்ட? இன்னொரு ரவுண்டா? சைக்கிள் ஓட்டவா ரன்னிங் ரேஸ்க்கா? மாடு திரும்பி பார்க்கும். போகக்கூடாது பாரு, நைட் ஆயிடுச்சு பாரு. இதுக்கப்புறம் எல்லாம் போனா மாடு வந்துரும் பின்னாடியே. ஆமா அப்படிதான். இப்போவும் அவனா வீட்டுக்குள்ள வரல. நான் இப்போ எப்பயும் சொல்ற கதை தான். மாடு வச்சு பயமுறுத்தி அவனை வந்து கூட்டிட்டு வந்துட்டேன் வீட்டுக்குள்ள. ஆனா ஃபர்ஸ்ட்லாம் வந்து பயப்படுவான். இப்போலாம் வந்து சிரிக்கிறான். நான் பொய் சொல்றேன், ஏமாத்துறேன் அப்படின்னு வந்து கண்டுபிடிச்சிட்டான். ஸோ எனக்கும் அவனுக்கும் ஒரே டைம்ல வந்து சிரிப்பு வந்துருச்சு. எப்படியோ அவனை சமாதானம் பண்ணி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டேன். நீ சொல்லு பாய். புஜ்ஜி பாய். அவ்வளவுதான். புஜ்ஜி
பூஜிக்கு பாய் சொல்ல தெரியாது. பாபாய் மாடு. பாபாய் மாடு, பாபாய் பாபாய் கால மாடு. பாபாய் கால மாடு. பாபாய் கால மாடா. சரி போ, உள்ள போ. கோகை கால மாடு. போது போ. தாது இந்த மாடு ஒன்று வச்சு தான் இவனை வந்து பயமுறுத்தி கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தேன் வெளியில் போக விடாமல். பட் இப்போல்லாம் மாடுக்கே வந்து குட் நைட் சொல்கிறது, பபாய் சொல்கிறது அப்படின்னு மாடுக்கு பயம் இல்லாமல் போயிடுச்சு. இனிமேல் எதை வச்சு பயமுறுத்த போகிறேன் அப்படின்னு தெரியல. வெளியில் சைக்கிள் ஓட்ட போனான் அப்படின்னா வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்த உடனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு தண்ணி வந்து நல்லா குடிக்க வச்சுருவேன். ஏன்னா கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே வெளியில் ஓடிருப்பான், விளையாடிருப்பான். அதனால் கண்டிப்பாக வந்து தண்ணி குடிக்க வைக்கணும். அண்ட் ட்ரெஸ்ஸும் சேஞ்ச் பண்ணிடுவேன் வெளியில் போயிட்டு வந்தால். ஏன்னா மண், கல் அது இதுன்னு எல்லாத்தையும் டச் பண்ணிட்டு வந்திருப்பான். டெய்லி இந்த டைமுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து கொடுத்துருவேன். இன்னைக்கு வந்து பிளாக் கிரேப்ஸ், இது வந்து டாட்லர்ஸ்க்கு ஃபுல்லாக கொடுக்கறது வந்து கொஞ்சம் டேஞ்சர். அதனால ஒரு ஸ்மூத்தி மாதிரி செஞ்சு கொடுத்துட்டேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு கொடுக்குறேன். என்ன சொல்கிறான்னு கீழே ஊற்றிடாத. நல்லா இருக்கா சொல்ல மாட்டேன். நல்லா இருக்கு. நல்லா இருக்கா நிஜமாவா? ஆமா. இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து ஒரு ரெசிபி செய்ய போகிறேன். இது எல்லாருக்கும் தெரியும், ஒன்றும் புது ரெசிபிலாம் கிடையாது. பட் தெரியாதவங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி ரெசிபி. ஸோ குழந்தைங்களுக்குலாம் வந்து நீங்கள் டெய்லி ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து கொடுக்கலாம். இப்போ வந்து பப்புக்கு நான் வந்து லாஸ்ட் வீக் vlogலேயே இதில் வந்து மென்ஷன் பண்ணேன் அப்படின்னு நினைக்கிறேன். பப்புக்கு வந்து வெயிட் கெயினே ஆகலை, வெயிட் லாஸ் வந்து ஆகிற மாதிரி இருக்குது. அதனால பொட்டேட்டோ வந்து வீக்லி ஒரு ட்வைஸ் ஆச்சும் வந்து ஸ்நாக்ஸில் வந்து கொடுக்குறேன். ஸோ அதனால இன்றைக்கும் வந்து ஒரு பொட்டேட்டோ வச்சு ஒரு ஸ்நாக் ரெசிபி தான். இது எல்லாருக்கும் தெரியும். பட் ஸ்டில் வேணும்னா நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. கிட்ஸ்க்கு வந்து வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்நாக் ரெசிபி வந்து ஒரு 2 days ஒன்ஸ் வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டே இருக்கலாம். நல்ல வெயிட் கெயின் ஆவாங்க. ஸோ இன்றைக்கி பப்புக்காக தான் இந்த ஸ்நாக்ஸே வந்து செய்ய போகிறேன். இன்றைக்கி ஈவினிங் வந்து ஃப்ரூட்ஸும் அதனால தான் கொடுக்கல. ஜஸ்ட் அந்த கிரேப் ஜூஸ் மட்டும் ஒரு 1/2 கிளாஸ் வந்து 1/2 கப் மட்டும் கொடுத்துருப்பேன், அவ்வளோதான். வேறு எதுவுமே வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடல. இது சாப்பிட்டானா இப்போ டின்னர் சாப்பிடுவானானே எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. அதனால இன்றைக்கி நைட்டு டின்னருக்கும் வந்து நான் பாஸ்தா தான் செய்ய போகிறேன். ஸோ பாஸ்தா வந்து கொஞ்சமாக கொடுக்கலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கேன். லெட்ஸ் சி. ஓகே, இப்போ வந்து நான் அதை செய்ய போகிறேன். ஸோ ரெசிபி பார்க்கலாமா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். இதுக்கு ஒரு ஆனியன் வந்து ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 க்ரீன் சில்லிஸ். இது வந்து குழந்தைங்களுக்கு தரோம் அப்படின்றனால காரம் மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ராவாக பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். பப்பு வந்து காரமாக இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு வந்து 4 பொட்டேட்டோ வந்து பாயில் பண்ணி ஸ்மாஷ் பண்ணிக்கணும். அது கூடவே ஆனியன், அதுக்கப்புறமா க்ரீன் சில்லி, சால்ட், சில்லி பவுடர், கரம் மசாலா கொஞ்சம், அப்புறமா கொஞ்சம் ஜீரா, அவ்வளோதான். இது மட்டும் தான் நீங்கள் ஆட் பண்ணணும். கொரியாண்டர் லீவ்ஸ் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் பைண்டிங்காக ஏதாச்சும் வந்து நம்ம ஆட் பண்ணணும்ல. நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து ரவை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா மைதா என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் ரவை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு காரம் மட்டும் கொஞ்சம் பார்த்து போடுங்க. ஏன்னா கொஞ்சம் காரம் வந்து அதிகமாகிடுச்சு நான் போட்டதில். நீங்கள் க்ரீன் சில்லி மட்டும் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மசாலாஸ் வந்து ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம், கிட்ஸுக்கு வந்து கொடுக்குறனால. இல்லை இந்த மசாலா ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா க்ரீன் சில்லி வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே வந்து ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்படியே சைட் பை சைட் நான் வந்து பாஸ்தாவும் டின்னருக்கு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி ஒரு vlogல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த மிக்ஸ் பண்ண அந்த மிக்ஸ்டரெல்லாம் வந்து நம்ம ஒரு பால் மாதிரி கையில் இந்த மாதிரி உருட்டிட்டு அதை வந்து ஒரு பேட்டி மாதிரி தட்ட போகிறோம். ஸோ கட்லெட்லாம் நம்ம செய்வோம்ல, இது ஆக்சுவலாக கட்லெட் தான். பட் இதை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறது இல்லை. யூஸ்வலாக வந்து கட்லெட்லாம் நம்ம கார்ன்ஃப்ளவரில் போட்டு அதுக்கப்புறமா அதை வந்து கோட் பண்ணி நம்ம டீப் ஃப்ரை பண்ணுவோம்ல. பட் இது வந்து டீப் ஃப்ரைலாம் பண்ண போகிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி நல்லா பேட்டி மாதிரி திக்காக வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃபுல்லாக எல்லா மிக்சர்லேயுமே. அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் வந்து ஒன்றா பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக டைம் ஆகும். ஸோ நான் இப்போ எடுத்திருந்த அந்த 4 பொட்டேட்டோக்கு வந்து இத்தனை கட்லெட் வந்துச்சு. ஸோ இதை வந்து நம்ம இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை கூட பண்ண போகிறது இல்லை. ஏன்னா கிட்ஸுக்கு கொடுக்கறதுனால எவ்வளோ ஹெல்த்தியாக பண்ண முடியுமோ அவ்வளோ ஹெல்த்தியாக பண்ணணுன்றதுனால நான் வந்து ஆயில் ஸ்ப்ரே பண்ணுறேன் கொஞ்சமாக. நீங்கள் வேணும்னா ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம், இல்லைனா டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட இஷ்டம் தான். நான் வந்து இன்றைக்கி ஜஸ்ட் கொஞ்சமாக மினிமம் ஆயிலில் வந்து சும்மா இந்த தவாவில் வந்து போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ
இப்போ நான் வந்து குக் பண்ணிட்டு இருக்கும்போது பப்பு வந்து ரூம்ல இருந்து ஒன்று வந்து எடுத்துட்டு வந்துட்டான். இது வந்து நான் என்ன அப்படின்னு உங்ககிட்ட காட்டுறேன். இது ஆக்சுவலா நான் வாங்கி ரொம்ப நாள் ஆகுது. நான் மறந்தே போச்சு எனக்கு. நான் இது வாங்குனதே வந்து லிட்டரலி மறந்துட்டேன். இப்போ அவன் திடீர்னு எங்கேருந்தோ தூக்கிட்டு வரான். அவன் என்ன பொருள் எங்கேருந்து தூக்கிட்டு வந்தாலும் எனக்கு வந்து தெரியவே தெரியாது. மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து அவன் எங்கேருந்து எடுத்துட்டு வந்தானே எனக்கு தெரியாது. அந்த மாரி திங்ஸ்லாம் எங்கேருந்தோ கண்டுபிடிச்சு வந்து தூக்கிட்டு வருவான். ஸோ அது மாரி இப்ப நான் குக் பண்ணும்போது ஒண்ணு வந்து தூக்கிட்டு வந்து என் கையில குடுத்தான். இத வந்து நான் காட்டுறேன் இருங்க. இந்த ஹீட்லெஸ் கர்ல் பண்ற ஒரு சம்திங் கர்லிங் ராட், ஹீட்லெஸ் கர்ல் பண்றது. இது வந்து நெறைய பேர் ஆன்லைன்ல பார்த்திருப்பீங்க. இது வந்து சாட்டின்ல இப்படி கர்ல் பண்ற மாதிரி இருக்கும். இத இப்படி தலை மேல கிளிப் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நம்ம முடிய வந்து அது கூட வந்து ராப் பண்ணிட்டு தூங்கிட்டோம் அப்படின்னா, மார்னிங் எந்திச்சு பார்த்தா ஹீட்லெஸ் கர்ல் வந்து வந்திருக்கும். முடி வந்து கர்ல் ஆயிருக்கும் அப்படின்னு வந்து இத வந்து நான் ஆன்லைன்ல பார்த்து தான் வாங்குனேன். பட் இப்போ என்னன்னா, நான் இத வந்து எதுக்காக உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, இத வந்து நான் வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் மேலேயே இருக்கும். நான் வந்து இத ட்ரை பண்றதுக்கு எனக்கு ஒண்ணு டைம் இல்ல. இன்னொன்னு வந்து நான் இப்ப ட்ரை பண்ணா இந்த ஹேர் ஸ்டைல வச்சுட்டு எங்கேயாவது வெளிய போணும்ல. ஸோ நான் எங்கேயாவது வெளியில போம்போது நான் வந்து இத பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே வச்சிருந்தேன். பட் வெளியில போறப்போ வந்து மறந்துருவேன். இது வச்சிருக்கிறதே வந்து நான் மறந்துருவேன். ஸோ அப்படிதான் போயிட்டுருக்கு. இப்போ வந்து பப்பு கொண்டு வந்து குடுத்தனால எனக்கு வந்து ஞாபகம் வந்துச்சு. இல்லன்னா இத மறந்தே இருப்பேன் நானு. இது வந்து நீங்க யாராச்சும் யூஸ் பண்ணியிருக்கீங்க. அது வந்து வொர்க் அவுட் ஆகுது அப்டின்னா, எனக்கு வந்து ஜென்யூனா அது வொர்க் அவுட் ஆகுது அப்டின்னா, எனக்கு வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா, என்ன மாரி முடி வந்து எனக்கு வந்து ஹீட் கர்லிங் பண்ணாலே முடி வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்து நார்மல் ஃபார்முக்கு வந்து போயிடும். அது வந்து ஒரு நாள் ஃபுல்லாலாம் ஸ்டேவே ஆகாது. என்ன ஹேர் ஸ்ப்ரே பண்ணாலும் அது வந்து எனக்கு ஸ்டேவே ஆகாது. ஏன்னா, அந்த மாரி ஒரு மாரி ஃப்ரிஸி ஹேர் என்னோடது. ஸோ, இந்த மாரி என்ன மாரி ஹேர் டைப் இருக்கிறவங்க வந்து இந்த கர்லிங் இது வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருந்தீங்கன்னா, ஜென்யூனா அது எப்படி இருந்துச்சு அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்கிட்ட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏன்னா, அது வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து நம்ம செய்யணும். நான் ஆல்ரெடி அத செய்யறதுக்கே எனக்கு வந்து டைம் இல்ல. ஸோ, அத நான் செஞ்சு அதுக்கப்புறம் அது ஸ்டே ஆகல, இல்ல கர்லே ஆகல அப்படின்னா, எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா போயிடும். அதனால யாராச்சும் சொன்னீங்க அப்படின்னா, நான் அதுக்கப்புறமா வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இப்ப வந்து முடிய வந்து நான் கொஞ்சமா கேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஹீட் யூஸ் பண்றது, இல்ல வேற ஏதாவது கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றது, இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 1, 1 1/2 இயர்ஸா. அதனால ஹீட் இல்லாம எப்படி முடிய வந்து ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணப்போ தான் இது வந்து கிடைச்சது. பட் ஸ்டில் இத வந்து ட்ரை பண்றதுக்கு எனக்கு டைம் இல்ல. இன்னொன்னு இத ட்ரை பண்ணா நல்லா இருக்குமான்னும் எனக்கு வந்து டவுட்டா இருக்கு. அதனால யாராச்சும் இத வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்க. அது வந்து கர்ல் ஆகுது, ஸ்டேவும் ஆகுது அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ப்ளீஸ். இந்த ஸ்நாக் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, கட்லெட் மாரி நல்லா கிரிஸ்பியா மேல வந்து ஹார்டா அந்த மாரிலாம் இருக்காது. ஏன்னா இது வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணல. ஜஸ்ட் கொஞ்சமா ஆயில் போட்டு தவால ரோஸ்ட் பண்ணியிருக்கோம். அதனால மேல வந்து கிரிஸ்பியா தான் இருக்கும். பட் ஸ்டில் உள்ள வந்து சாஃப்ட்டா இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் வந்து சாப்பிடுறதுக்கு நல்லாருக்கும். அண்ட் இன்னைக்கு டின்னருக்கு வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா, அதுக்கப்புறமா இந்த கட்லெட் மட்டும் தான். ஓகே. இந்த ஸ்நாக்ஸ் வந்து கிட்ஸ் அப்ரூவ்டுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா பப்புக்கு வந்து இது புடிச்சிருந்துச்சு. பட் காரம் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆயிடுச்சு. ஒரு கட்லெட் மட்டும் சாப்பிட்டான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து சாப்பிடுறதுக்குள்ள காரம் அதிகமாயிடுச்சு. வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான். பட் பரவால்ல. நெக்ஸ்ட் டைம் வந்து காரம் மட்டும் கம்மி பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா சாப்பிடுவான் அப்படின்னு நெனைக்கிறேன். ஏன்னா இப்போ வரைக்குமே பப்புக்கு வந்து நான் நெறைய காரம்லாம் குடுத்து வந்து இன்னும் பழக்குனதே இல்ல. இந்த பொட்டேட்டோல ஸ்நாக்ஸ் செஞ்சா கூட சும்மா லைட்டா வந்து அரை கிரீன் சில்லி இல்லன்னா ஒரே ஒரு பிஞ்ச் வந்து பெப்பர் இந்த மாரி ஆட் பண்ணி தான் குடுப்பேன். ஸோ இன்னைக்கு வந்து கொஞ்சம் மசாலாலாம் இருந்தனால அவனுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னு நெனைக்கிறேன். பட் ஸ்டில் ஓகே. ஸோ நீங்க மட்டும் காரம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்றீங்க அப்படின்னா. த ஷீப் டிடெக்டிவ்ஸ் படம் வந்து எத்தனை பேர் பார்த்தீங்க? நாங்க வந்து பார்த்தோம். அது பார்த்ததுலருந்து எனக்கு வந்து ஷான் த ஷீப் வந்து ஞாபகம் வந்துருச்சு. இது வந்து எத்தனை பேர் வந்து சின்ன வயசுல பார்த்தீங்க அப்படின்னு எனக்கு வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு அந்த படம் பார்த்ததுலருந்தே இது வந்து ஞாபகம் வந்துருச்சு. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் நான் வந்து திரும்ப பார்க்குறேன் ஷான் த ஷீப். ஸோ பப்புக்கும் வந்து இப்போ தான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் டைம் அவனும் இப்போ தான் பார்க்குறான். ஸோ நான் பார்த்துட்டு இருந்த கார்ட்டூன் வந்து இப்போ பப்புக்கும் வந்து காட்டுறேன். 2 பேருமே சேர்ந்து வந்து பார்த்துட்டு இருந்தோம். இதெல்லாம் வந்து நல்ல மெமரீஸ் இல்ல. ஏன்னா சின்ன வயசுல நம்ம பார்த்தது. அதுக்கப்புறம் இப்ப நம்ம குழந்தை கூட சேர்ந்து பார்க்குற மாரி இருக்கு. ஸோ ஷான் த ஷீப் பார்த்துட்டே நாங்க வந்து டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டோம்.
இந்த கார்ட்டூன் மட்டும் இல்ல. ஷின்சான், டோரேமான் அது இதுன்னு பழசு. நான் என்னென்ன கார்ட்டூன்லாம் பார்த்துட்டு இருந்தேனோ, அது எல்லாமே வந்து பப்புக்கும் இப்ப வந்து சொல்லிக் குடுத்தாச்சு. ஸோ நானும் பப்புவும் சேர்ந்து வந்து பார்ப்போம். நான் இப்போ வரைக்குமே அது எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கேன். அண்ட் இன்னைக்கு வந்து ஷான் த ஷிப்பும் வந்து லிஸ்ட்ல ஆட் பண்ணியாச்சு. ஸோ இனிமே இதையுமே பார்க்க ஆரம்பிச்சுருவோம். இன்னைக்கு டின்னர் டைம் வந்து அவ்ளோ அழகா இருந்துச்சு. எனக்கு என்னமோ சின்ன வயசுக்கே போயிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. ஏன்னா சின்ன வயசுலலாம் நான் ஷான் த ஷிப் எப்போ பார்த்தாலும் உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன் டிவி முன்னாடி. ஸோ அந்த ஞாபகம்லாம் வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு ஈவினிங் வந்து இப்படிதான் போச்சு. ரொம்ப ப்ளசன்ட்டா அழகா போச்சு அப்படின்னு நெனைக்கிறேன். அந்த ஸ்நாக்ஸ் மட்டும் லைட்டா சொதப்பிருச்சு. நீங்க மட்டும் அந்த ரெசிபி ட்ரை பண்றீங்க அப்படின்னா, மெயினா குழந்தைங்களுக்கு அப்படின்னா, கண்டிப்பா வந்து கிரீன் சில்லி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இல்லன்னா அந்த சில்லி பவுடர், கரம் மசாலா இதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மத்தபடி இன்னைக்கு ஈவினிங் வந்து நல்லாவே போச்சு. இப்போலாம் டின்னர் வந்து 7:30க்குள்ளேயே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுருவோம். ஸோ இது நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே ஆல்மோஸ்ட் 7:15 மேல ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நான் டின்னர் முடிச்சுட்டேன் அப்படின்னா, கிச்சன் எல்லாம் கிளீன் பண்றதுக்கே வந்து எனக்கு ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட ஆயிரும். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு நான் வந்து தூங்க போணும். ஸோ இன்னைக்கு ஈவினிங் வந்து எங்களுக்கு இப்படிதான் இருந்துச்சு. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வ்ளாக் வீடியோல மீட் பண்ணலாம். அதுவரைக்கும் பாய்.